கடவுள் முருகனின் ஆசையோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும். 27/12/2024 ஃப்ரைடே, குரோதி மார்கழி மாதம் 12ஆம் தேதி, வெள்ளி, டிசம்பர். நட்சத்திரம் இன்று இரவு 9:04 வரை விசாகம், பின்பு அனுஷம். திதி இன்று அதிகாலை 1 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் உத்திராட்டாதி, ரேவதி. நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 to 1:15, மாலை 6:30 to 7:30. ராகு காலம் 10:30 to 12, யமகண்டம் 3 to 4:30, குளிகை 7:30 to 9. சூலம் மேற்கு. இன்றைய ராசி பலன்: மேஷம் நிம்மதி, ரிஷமம் அமைதி, மிதுனம் நிம்மதி, கடகம் வெற்றி, சிம்மம் உயர்வு, கன்னி கவலை. உங்கள் பொன்னான கைகளால் எங்களுடைய உழைப்புக்கு கருணை காட்டி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வரும். நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். கவலை, துலாம் ஆதரவு, விருச்சிகம் அன்பு, தனுசு கோபம், மகரம் புகழ், கும்பம் போட்டி, மீனம் பிரயாணம். இன்று நுண்ணுயிரியலின் தந்தை லூயி பாஸ்டர் பிறந்த தினம். கோள்களின் இயக்கத்தை கண்டறிந்த கெப்லர் பிறந்த தினம். பொன்மொழிகள்: கண்ணதாசன். பொதுவானவை: யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீ மாற வேண்டி வரும். பொதுவானவை: கையெழுத்து போடாத செக்கில் எத்தனை 1000 ரூபாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். செய்யப்போவதில்லை என்று முடிவு கட்டிவிட்டால் எத்தனை திட்டங்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம். மற்றும் ஜோதிட பலன்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கனக புஷ்பராகம் அணியலாமா? ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கனக புஷ்பராகம் அணிய வேண்டாம். கோவிலுக்கு சென்று வரும்போது டயர் பஞ்சர் ஆகுவது நல்ல சகுனமா அல்லது கெட்ட சகுனமா? கோவிலுக்கு சென்று வரும்போது டயர் பஞ்சர் ஆகுவது நல்ல சகுனம் அன்று. நாங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்க திட்டமிட்டு இருக்கிறோம். திருப்பதி சென்று மொட்டை போட்டுவிட்டு திரும்பி வணிகம் தொடங்கலாமா? வணிகம் தொடங்கிய பின் ஓரிரு மாதங்களுக்கு பிறகு திருப்பதி சென்று மொட்டை போடலாம். செம்பரி ஆடு வளர்ப்பது நல்லதா கெட்டதா? செம்பரி ஆடு வளர்ப்பது நல்லதாகும். திருமணம் செய்த வீட்டில் திவசம் கொடுக்க முடியுமா? திருமணம் செய்த வீட்டில் திவசம் கொடுக்க முடியும். தலையின் பேன் பார்ப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? பழைய நபர்களின் சந்திப்புகள் மூலம் ஒரு விதமான தடுமாற்றம் உண்டாகும் என்பதை குறிக்கின்றது. பாம்பு குறுக்கே வந்தால் என்ன பலன்? நினைத்த சில பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் தாமதத்திற்கு பின்பே கிடைக்கும் என்பதை குறிக்கின்றது. இடி விழுவது போல் கனவு கண்டால் என்ன பலன்? நண்பர்கள் இடத்தில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கின்றது. வீட்டில் 108 ருத்ராட்சை மாலையை வைக்கலாமா அல்லது அணியலாமா? வீட்டில் 108 ருத்ராட்ச மாலையை வைக்கலாம், அணியலாம். வீடு கட்டும்போது வாசல் நிலை வைக்க உகந்த நாள் எது? திங்கள், புதன், வியாழன், வெள்ளி வாசல் நிலை வைக்க உகந்த நாள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.